எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜானேஷ். இப்போ ரீசெண்டாக புக்கு படிச்சுட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 20 பேஜஸ் படிச்சிடுவேன். அதில் ஓஷோங்கிற புக்கை படித்தேன், நல்லாயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிங்கிற தலைப்பில் மனம் சார்ந்த விஷயங்கள், தியானம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த புக்கு. அந்த புக்கில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஒரு கூலியால் வந்து கல் பாறையை உடச்சிட்ருக்காங்க. அதுக்கேற்ற கூலியும் கிடைக்கல. ராஜாவும் அதுக்கேற்ற கூலி காசு கொடுக்கல. அவருக்கு என்னென்னா வசதியாக வாழணும்னு ஆசை. அதனால் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. அவரும் ராஜாவாக அவங்கள தேவதைகள் ராஜாவாக ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால ராஜாவாக அந்த கூலியால் ஆயிடுறான். அந்த கூலியால் வந்து ராஜாவாக ஆகிடும்போது போகிற வழியில் சூரியன் வெயில் படும்போது முகம் வந்து ராஜா முகம் வந்து கருத்துருது. கறக்கும்போது அந்த என்னோட சூரியன் ரொம்ப பலசாலியா, நான் சூரியன் ஆகணும் அப்படிங்கிற அடுத்தது ஆசை அவனுக்கு. அதனால் வந்து சுற்றியுள்ள தேவனும் திருப்பியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் ஆயிடுறாங்க. சூரியன் ஆகும்போது அதுக்கப்புறம் அங்கே மேகம்லாம் தடுக்குது, கீழே வருது, சூரியனை மறைக்குது. சூரியனை மறைக்கும் போது நான் சூரியன் மேகமாக மாறணும். சூரியன் என்னைய மேகம் மறைக்குது, என் சக்தி கம்மியாகுது, நான் மேகம் ரொம்ப பல வாய்ந்ததாக இருக்குது, நான் மேகமாக ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் நான் மேகமாக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை சுற்றி தேவதைங்களும் சரி மேகமாக இரு அப்படின்னு சொல்லிடுது. மேகமாகறான். மேகம்னா அது மழை பெய்யும் இல்லையா, மழை பெய்யுது, தண்ணி ஓடுது. தண்ணி ஓடும்போது அங்குள்ள ஆறுகள், அங்குள்ள பாறை வந்து தடுக்குது. அந்த தண்ணியை தடுக்கும்போது இந்த பாலை ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போ என்னோட தண்ணியோட பாறை வந்து ரொம்ப வலிமையாக அப்படிங்கிற இருக்கும்போது நான் பாறையாக மாறணும் அப்படிங்கிற அடுத்த ஆசை. அவங்களை சுற்றியுள்ள தேவதையும் பாறையாக ஆயிரு அப்படிங்கிறத சொல்லும்போது பாறையாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து பாறையை உடைக்கிறாரு. பாறையை உடைக்கும் போது அந்த பாறை வந்து தூளாகுது. சரி, நம்ம தூளாக போகிறோமே, இந்த மனிதன் ரொம்ப நம்மளை உடைக்கிறான், அவன் இவனை நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் மனிதனாகணும் அப்படிங்கிறத சொல்லும்போது கடைசியில் திருப்பியும் மனிதனாக தேவதைங்க வந்து ஆக்கிடுச்சு, மனிதன் ஆகிட்டான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி. எப்படி மனிதன் வந்து ஒரு மனிதனாக ஒரு கூலியாளாக இருந்து பாறை உடைக்கிறானோ அதே மாதிரி திருப்பி அதே ரொட்டேஷனில் ஒரு மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற விரும்புகிறான். இதில் என்ன புரியுதுன்னா, அவன் வந்து அதாவது ஒரு நிலையாக இருந்திருந்தானா அவனுக்கு வந்து திருப்பி அந்த சூழ்நிலை வந்து அவனுக்கு வந்து அதே மனிதனாக இருந்து பாறை உடைக்கிறதுக்கு நிலைமை வந்திருக்காது. அவன் நான் அடுத்ததாகணும் இப்படி சொல்ல அவன் வந்து கடைசியில் திருப்பி அதே மாதிரி ஆகிட்டான். நம்ம மனசு அப்படி தான். நம்ம அடுத்ததாகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு நிலையான இடத்துல நம்மளுக்கு போதும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது நமக்கு இந்த வாழ்க்கைக்கு இது நம்ம போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி அடைஞ்சாலே அது வந்து மனம் நிறைவாகும். அடுத்தடுத்தது நம்ம ஆசையை வளர்த்துட்டே கொண்டு போனோம்னா நம்ம மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது. அதனால் வந்து ஆசையை கம்மி பண்ணிவிட்டு நிதர்சனமான ஒரு ஒரு செயலுக்கு நம்ம இருக்கணும். நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நினைக்கக்கூடாது. கடந்த காலத்தை பற்றியும் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தால் வேலையும் நடக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் என்னவோ அதை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அவனும் கடைசியில் வந்து பாறையை உடைச்சி கூலி வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்தான். இதுதான் நான் வந்து சொல்ல வந்த கதை. இது ஒரு கதை தான், நிறைய கதை இது மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு போதும். தேங்க்யூ.